ஏதோ கனவு கண்டவர் போல நாம் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. களிப்பின் ஆரவாரம் நம் நாவில் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் சீர்கள் புரிந்துள்ளார் என்று பிற இனத்தார் தங்களுள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடைகளை நீரோடைகளாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதையெடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்வார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். தந்தைக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். முன்மொழி 2. ஆண்டவரே, நமக்கு ஒரு வீட்டை கட்டுவார், அவரே நம் நகரை காப்பார். ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே, நகரை காக்கவில்லை எனில் வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மகட்பேறு அவர் அளிக்கும் பரிசில். இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர். அவற்றால் தம் அம்பரா தூணியை நிரப்பிய வீரர் நற்பேறு பெற்றார். நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நமக்கு ஒரு வீட்டை கட்டுவார், அவரே நம் நகரை காப்பார். முன்மொழி 3. கிறிஸ்து படைப்பனைத்திலும் தலைப்பேறு, அவர் எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர். தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம்மன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகின்றோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனத்திலும் தலை பெறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர்.
அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்திற்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பெறு ஆனார். தம்முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவிழம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலை நாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவிழம் கொண்டார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து படைப்பனைத்திலும் தலைப்பேறு. அவர் எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர். அனைவரும் நற்செய்திக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 22 முதல் 33 முடிய. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அவர் அங்கே தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று உட்காருவோம். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாக காத்து கொண்டிருக்கின்ற வேளையில், இந்த ஜூபிலி ஆண்டில் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்கின்ற பொழுது நமக்கு எப்படி ஊட்டத்தை, சக்தியை கொடுக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்பட்ட மக்களாயிருக்கிறோம். 2001ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒரு உண்மையான சம்பவம். மகாராஷ்டிரா பிரதேசத்திலே திடீரென்று ஒரு நில அதிர்வு, பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த அதிர்ச்சியின் பொழுது பல கட்டிடங்கள் இடிந்து பல மக்கள் இறக்கின்ற நிலை ஏற்படுகிற பொழுது, அந்த பூமி அதிர்ச்சிக்கு முன்பாக ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். இந்த நில அதிர்வின் நேரத்திலே கட்டடம் இடிந்து அந்த தாயினுடைய தலையில் ஒரு சுவர் பகுதி, கல் பகுதி கொண்டு விழுகிறது.
ஆனால் பால் குடித்து கொண்டிருந்த குழந்தை அந்த பாலை குடித்து கொண்டு இருக்கின்ற பொழுது தாயினுடைய தலையில் வழிந்து வந்த இரத்தத்தையும் சேர்ந்து குடிக்கிறது. இப்படி குடித்து கொண்டிருந்த நிலையில் தாயானவள் இறந்து போகிறாள். ஆனால் குழந்தை தாயினுடைய தலையில் வழிந்து கொண்டிருந்த இரத்தத்தை குடித்து மீட்பு படையினர் வந்து அந்த இடத்தை துப்புரவு செய்து கடைசியாக பார்க்கிறார்கள், தாய் இறந்து கிடக்கிறாள். ஆனால் குழந்தை மட்டும் உயிரோடு இருந்தது. தாயினுடைய பாலை மாத்திரமல்ல, இரத்தத்தையும் சேர்ந்து குடித்தபடியினாலே அந்த குழந்தை அன்றைய நேரம் உயிர் தப்பியதென்று ஒரு உண்மை சம்பவம், இந்தியாவில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தில் காணக்கூடியதாயிருக்கிறது. ஆம் பிரியமான சகோதரங்களே, நம் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய இரத்தத்தினால் தன்னுடைய சதையினால் நம்மை இன்று வரை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஊட்டம் கொடுப்பவராயிருக்கிறார். நாம் நடந்து செல்கிற பொழுதும் வாழ்வின் ஒவ்வொரு அசைவுகளிலும் நம் கூடவே பயணிக்கின்ற ஒருவராய் இருக்கிறார். இந்த தவக்காலம் வந்தாலே நிறைய பேர் யாத்திரை போவார்கள். யாத்திரை போறன்னு சொன்னால் கூடுதலாக நம்முடைய நாட்களிலே நிறைய பேர் செய்கிறது என்ன, ஒரு சந்தி இருப்பார்கள் அல்லது போகிற இடத்துல ஏதாவது கிடைத்தால் சாப்பிடுவார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், கடைக்கு போய் என்ன செய்கிறது, முக்கியமாக சீனி சம்பளம் போடணும், பான் கொஞ்சம் வாங்கணும் என்று சொல்லி முதல் நாள் பின்னேரமே கடைக்கு போய் இந்த சீனி சம்பல் பானெல்லாம் வாங்கி எடுத்து ஹிந்தும்பாக்கி போவார்கள். போகிற வழியில் ஒரு கடையும் இல்லை தானே, நம்ம கொண்டு போகிறதான் சாப்பிடணும்னு சொல்லி சாப்பாட்டிற்காகவே நாங்கள் முதல் நாளை ஆயத்தப்படுத்தி இந்த பயணத்தை மேற்கொண்டு அங்கே ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை குறித்து தியானித்து விட்டு வருவார்கள். இப்படி ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிற பொழுது முக்கியமாக நாங்கள் அந்த பயணத்தினுடைய இன்னும் ஒரு அடையாளமாக நினைப்பது என்ன, சாப்பாடு, உணவு. ஏன் போகிற வழியிலும் வருகிற பொழுதும் சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது. பசி பட்டினியோடு இருக்கிற பொழுது பயணம் என்பது ஒரு நல்லது ஒரு பயணமாக அமைந்து விடாது. அதனால் பயணத்திற்குரிய மிகப்பெரிய ஏற்பாடாக நாங்கள் உணவை தயாரித்து அந்த பயணத்தை மேற்கொள்வதுண்டு. அதே போலத்தான் நம்முடைய இந்த விசுவாச பயணத்திலே ஜூபிலி ஆண்டை நோக்கி நாங்கள் நடந்து போகிற எங்களுடைய நம்பிக்கையின் பணியாளர்களாய் எல்லாரும் போகிற பொழுது நாம் பல வழிகளில் சோர்ந்து போவதுண்டு. ஏன் சோர்ந்து போகிறோம்? வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் நன்றாக செருப்பால் அடிக்கும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசமான முறையில் அடிக்கிறது. ஏன்? ஒருவருக்கு பிரச்சனை வருகிறது, ஒருவருடைய வாழ்க்கையில கடன் தொல்லை என்றால் இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையில் பிள்ளைகளால் பிரச்சனை, இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையில் கணவனால் பிரச்சனை, இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையில் மனைவியினால் பிரச்சனை, இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையில் சொந்தக்காராக்களால் பிரச்சனை, இன்னும் ஒரு வாழ்க்கையில் முன்வீட்டுக்காராக்களால் பிரச்சனை. இப்படி ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் நிச்சயமாக நாங்கள் எதிர்கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன்? இப்பொழுது நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்து நற்கருணை வழிபாட்டில் ஈடுபட்டாலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இதற்கு பின்னால் காத்து கொண்டே இருக்கும், அல்லது பிரச்சனை சந்தித்து விட்டுத்தான் இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் வந்திருப்போம். ஏனென்றால் அந்த அளவுக்கு சிக்கல்கள், பிரச்சனைகள், சவால்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இப்படி நாங்கள் பயணத்திலே சிக்கல்கள், பிரச்சனைகளை அனுபவித்து போகின்ற பொழுது சில வேளைகளில் நான் யோசிப்பதுண்டு, எனக்கு மட்டும்தான இந்த சிக்கல், எனக்கு மட்டும்தான கடவுள் இந்த சவால்களை தருகிறார், எனக்கு மட்டும்தான இப்படி நடக்க வேண்டும் என்று பல தடவைகள் சோர்ந்து போய் நாங்கள் மூலையில் உட்கார்வதுண்டு. ஆனால் நற்கருணை ஆண்டவர் நமக்கு இன்று ஒரு திடத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு சக்தியை தருகிறார். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ நடந்து போ, நீ நடந்து போ. உன் வாழ்க்கையில் நீ எந்த இடத்தை போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு சேருவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்ற நற்செய்தியில் பாருங்கள், இயேசு ஆண்டவர் கடல் மீது நடந்து வருவதை பார்க்கின்ற பேதுருவுக்கு ஒரு விருப்பம் வருகிறது. நானும் இறங்கி அந்த கடல் மீது நடக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அவருடைய ஆசையை நிறைவேற்றுகிறார். பேதுரு, இறங்கி நடந்து வா. பேதுருவானவர் கடல் மீது நடப்பதற்கு தயாராகி ஆண்டவரை பார்த்து கொண்டே நடந்து போகிறார். பேதுருவினால் கடல் மீது நடக்க முடிகிறது. ஆனால் நற்செய்தி அழகாய் சொல்கிறது பாருங்கள், காற்று வீசிய பொழுது பேதுரு அவர் மூழ்குகிற நிலையில் ஆண்டவரை மீண்டும் கூவி அழைக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய பார்வை, பேதுருவினுடைய பார்வை ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தின் மீது இருந்து எடுக்கப்படுகிற பொழுது
அங்கே காற்றடிப்பதை உணர்ந்து கொள்கிறார், பிரச்சனை வருவதை கண்டு கொள்கிறார், சவால்கள் வருவதை கண்டு கொள்கிறார், சிக்கல்கள் வருவதை பேதுருவானவர் கண்டு கொள்கிறார். அந்த வேளையில் அவர் மூழ்குகிற நிலை வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே ஒரு நிலைதான். ஒரு சவால் மிக்க செயலை செய்வதற்கு ஆசைப்பட்டு நாங்கள் இறங்கி அங்கே முன் வருவோம். ஆண்டவர் மீது நம்முடைய பார்வை இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த தைரியத்தை கொடுப்பார். மகனே மகளே, இறங்கி அந்த காரியத்தை செய் என்று. நாம் இறங்கி அந்த காரியத்தை செய்கிற பொழுது இது நான் மட்டும்தான் செய்வேன் என்று நினைத்து கொண்டு கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் எப்பொழுது நம்முடைய பார்வையை விலக்குகிறோமோ அப்பொழுதே எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வீழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். பேதுருவானவரும் கடல் மீது நிறைய தூரம் நடந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது அந்த பேதுரு இயேசுவினுடைய பிரசன்னத்தில் இருந்து தன்னுடைய பார்வையை விலக்கி கொண்டாரோ அந்த நேரத்திலிருந்து அவர் மூழ்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் பேதுரு இறங்கின பொழுதுதான் காற்றடித்திருக்கும் என்று. இல்லை, பேதுரு படகில் போகிற பொழுதும் காற்றடித்திருந்திருக்கிறது. பேதுரு இறங்கி வரவாண்டு கேட்ட பொழுதும் காற்றடித்தது. பேதுரு படகில் இறங்கி கடலில் நடந்த பொழுதும் காற்றடித்தது. ஆனால் அவர் எப்பொழுது அது காற்றடித்தது என்று உணர்ந்து கொண்டார் என்றால் அவருடைய பார்வை இயேசுவின் மீது இருந்து விலகுகிற பொழுதுதான் தன்னை சுற்றி காற்றடிக்கிறது, நான் கடல் தண்ணியின் மீது நிற்கிறேன், படகு தாண்டி விட்டது என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்திலிருந்து நம்முடைய பார்வை விலக்கப்படுகிற பொழுது நிச்சயம் நாங்களும் இந்த சவாலான நேரத்திற்குள்ளே உட்படுகிற மக்களாக மாறிவிடுகிறோம். நற்கருணையை குறித்து, ஆண்டவர் இயேசுவை குறித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் பல தடவைகள் பல காரியங்களை சிந்திப்பதுண்டு. நான் போகிற நிறைய இடங்கள் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். இந்த இடம் புதிய இடமாக இருந்தபடினால் இந்த கதையும் சொல்கிறேன். என்னுடைய பங்கு மக்களும் 1-2 பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த கதை ஏற்கனவே தெரிந்திருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த கதையை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் இப்படித்தான் ஒரு ஃபாதர் என்ன செய்தார் என்றால், பிரசங்கம் வைத்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய பூனைக்குட்டியை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லிவிட்டார். என்னிடம் இருக்கிற பூனைக்குட்டி மதிலுக்கு மேலே ஏறும், வீட்டுக்கு மேலே ஏறும், மரத்துக்கு மேலே ஏறும் என்று தன் வளர்க்கின்ற பூனைக்குட்டியை பற்றி ஃபாதர் பெருமையாக சொல்லிவிட்டார். பெருமையாக சொன்ன உடனே கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஆல்டர் சர்வீஸுக்கு பீட பணியாளருக்கு ஒரு சந்தேகம். ஃபாதர் உண்மையாக தான் சொல்கிறா இல்லை பீடத்திலேருந்து உருட்டி விடுறா? வாய்க்கு மைக் கிடைச்சால் எதையும் கதைக்கலாம்னு நினச்சி ஃபாதர் கதைக்கிறோ தெரியான்னு சொல்லி பூச முடிய வந்து கேட்டாங்களாம் அந்த ஆல்டர் சர்வீஸ். ஃபாதர், பொய் தானே சொன்னீங்கன்னே, உங்களோட பூனை பெரிய அந்த அளவுக்கு பெரிய பூனையா? மதிலுக்கு மேலே ஏறுமா, மரத்துக்கு மேலே ஏறுமா, செக் பண்ணி பார்ப்போமான்னு. இப்போ ஃபாதருக்கு தன்மான பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் சொன்னதை பப்ளிக்காக வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபாதர் சொன்னார், எந்த பூனை எந்த உயரமான இடத்துல விட்டாலும் ஏறும், செக் பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி ஒரு ஆள் என்ன செய்தான், ஒரு ஆல்டர் சர்வர் ஃபாதரை பூனையை எடுத்து மரத்தினுடைய உச்சிக்கிளைக்கு ஏறிட்டான். விறுவிரண்டு ஏறி பூனையை கொண்டு மேலே விட்டு போட்டு அவன் இறங்கி வந்துட்டான். இப்போ பூனை வீரெண்டு கத்தி கொண்டு இருக்குது, மேலே காத்தடிக்குது. பூனைக்கு என்ன செய்யறன்னு தெரியாது. ஃபாதரை கதையை நம்பி இவனிலும் கொண்டு போய் பூனையை மரத்துக்கு மேலே விட்டுட்டானே. இப்போ விட்டுட்டு கொண்டிருக்கிற டைமில் பூனை மெதுவாக இறங்கி வர நேரத்தில் பூனை ஸ்லிப் ஆகி கீழே விழுது. கீழே விழுற டைமில் எப்படியோ தெய்வாதீனமாக ஒரு மரத்தினுடைய கிளையை பிடிச்சி இப்போ அந்த இடத்துல பூனை தொங்கி கொண்டிருக்குது. கீழே விழுந்தால் பூனை கீழே விழுந்து சிதறி போயிடும். இந்த நேரத்தில் பார்த்து ஃபாதருக்கு சமைக்கிறம்மா தும்பு தடி எடுத்து திறத்தி வர யாராங்கட கோயில் பூனையை கொண்டு போய் மரத்தில் விட்டு பார்த்தா ஆல்டர் சர்வீஸை காணலை, பறந்து போயிட்டானேல், எஸ்கேப் ஆக்கல். இப்போ ஃபாதரும் இந்த சமைக்கிற அம்மாவும் நிற்கிறாங்க, பூனை அந்த இடத்துல தொங்குது, என்ன செய்யறேன்னு தெரியல. அந்த நேரத்தில் பார்த்து ஃபாதருக்கு ஒரு ஐடியா வருது. அம்மா, ஒரு ஐடியா ஒன்று செய்வோம், யாராவது ரோட்டில் போனால் அவரை கூட்டி கொண்டு வந்து ஒரு கயிறை எடுத்து கயிற்றினுடைய ஒரு நுனியை கொண்டு மரத்தினுடைய கிளையில் கட்டுவோம், மற்ற கயிற்றினுடைய நுனியை காரில் கட்டுவோம். நான் காரை மெதுவாக எடுக்க மரம் வளைஞ்சு வரும், பூனை கீழே விழாமல் பக்கத்தில் இருக்கிற மதிலில் விழுந்து இறங்கி அப்படியே கீழே வந்துடும் என்று. ஸோ ஃபாதர் ஐடியாவும் நன்றாக இருக்குதுன்னு சொல்லி ரோட்டால் போன ஒரு அண்ணனை கூப்பிட்டு மரத்தில் ஏற்றி கயிறினுடைய நுனியை மரத்தில் கட்டியாச்சு, மற்ற கயிறின் நுனியை ஃபாதரை காரில் கட்டியாச்சு. இப்போ ஃபாதர் காரை மெதுவாக எடுக்கிறார், மரம் விளையுது. காரை மெதுவாக எடுக்கிறார், மரம் விளையுது. காரை மெதுவாக எடுக்கிறார், மரம் விளையுது. திடீரென்ற மாதிரி கயிறு அறுந்துட்டு இந்த பக்கம் வளைஞ்சிருந்த மரத்தில் தொங்கின பூனை மற்ற பக்கத்தால் பறந்து போச்சு. கதை முடிஞ்சு. இப்போ 2 கிழமை கழித்து ஃபாதர் ஒரு வீட்டுக்கு ஆசீர்வதிக்க போனேராம். போய்
காலிங் பெல் அடித்த உடனே கதவை திறந்து பார்த்தால் ஒரு ப்ரௌன் கலர் பூனை வீட்டு வாசல் இருக்குது. ஃபாதருக்கு சந்தேகம், இது எந்த பூனை தானா இல்லை இவங்கட பூனையா? அப்போ அந்த வீட்டுக்கார அம்மா பார்த்து கேட்டார், அம்மா எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பூனை உங்களோட பூனையா இல்லை 2 கிழமைக்கு முதல்ல உங்களுக்கு இந்த பூனை கிடச்சி? ஐயோ ஃபாதர், உங்கள்கிட்ட இதைத்தான் சொல்லணும், வீட்டுக்குள்ளே வாங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், சொன்னாத்தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்லி ஃபாதரும் வெளியிலன்ட்டு, வாங்க ஃபாதர், ஒரு புதுமை உங்கள்கிட்ட சொல்லத்தான் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி இந்த மனுஷி குறகுறன்னு இழுத்து கொண்டு போய் ஃபாதரை கதிரில் இருப்பாட்டி ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு கதைக்க ஆரம்பித்தான். ஃபாதர், இந்த பிள்ளைகள் இருக்கானே, இல்லை அது இந்த கடைசி மகன் இருக்கானே, பூனை வேணும் பூனை வேணும்னு ஒரே கரைச்சல் படுத்தி கொண்டிருப்பான். அடே பூனை வச்சு கொள்ளாத, பூனோட முடி இருந்தால் உனக்கு தடுமல் பிரச்சனை வரும், ஆஸ்மா வரும், பூனை வளர்க்காதன்னு சொன்னாலும் அவன் கேட்குறான் இல்லை. கடைசியாக அவன் பர்த்டே அன்று வந்து கேட்டான், அம்மா எனக்கு கட்டாயம் பூனை நீங்கள் வாங்கி தரத்தான் வேணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், கஷ்டப்படுத்துகிறானே, பர்த்டே அதுவுமா கேட்கானேன்றதுக்காக நான் சொன்னேன், மகனே உனக்கு பூனை தேவை என்று சொன்னால் முழங்காலில் இருந்து ஆண்டவர்கிட்ட மண்டாடு, அவருக்கு விருப்பம் என்று சொன்னால் அவர் உனக்கு பூனை தருவார். சொன்ன நம்ப மாட்டீங்க ஃபாதர், வீட்டுக்கு முன்னால் 2 மகன் கையை விரித்து பூனை வேணும்னு மண்டாடினான், தட்டாரண்டு ஒரு பூனை முன்னால் கொண்டு வந்து விழுந்துச்சென்று. இப்போ கேட்குறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் இந்த நிகழ்வை பற்றி சொல்வார்கள் கோஇன்சிடென்ஸ். அதாவது நமக்கு இன்று ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்துக்குரிய ஆரம்பத்தை ஆண்டவர் எங்கோ ஒரு இடத்தில் செய்து கொண்டிருந்திருப்பார். எங்கே ஒரு இடத்துல பறந்து போனதை இங்கே கொண்டு விழுந்தது, அன்றைக்கு அவனுக்கு அந்த பூனை கிடைக்க வேண்டும் என்றது கடவுளுடைய சித்தமாக இருந்தது. அது எங்கோ இருந்த ஒரு பூனை பறந்து வந்து கிடைத்ததை போல இன்று நமக்கு இந்த இடத்தில் இந்த ஆசீர்வாதம் நடக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஆயத்தத்தை ஆண்டவர் எங்கோ எப்பொழுதோ ஆரம்பித்திருப்பார். நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாங்கள் போய்கொண்டிருக்கிற பொழுது சோர்ந்து விடாது, களைத்து விடாது, வாழ்க்கையில் சேர வேண்டிய இடத்திற்கு நாம் சரியாக சேர வேண்டும் என்றால் அதற்குரிய ஆயத்தத்தை ஆண்டவர் எப்பொழுதோ நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்திருப்பார். அதனால்தான் இந்த நம்பிக்கையின் திருப்பயணிகளாய் நாம் ஆண்டவரை நோக்கி நடந்து போகிற பொழுது சோர்ந்து விடாது, கிளைத்து விடாது, வாழ்க்கையிலே வருகிற துன்பங்களை கண்டு எல்லாம் முடிந்து விட்டது நினைத்து விடாது, நம்ம இன்று வரை நம்பிக்கையோடு பயணிக்க அவர் விட்டு சென்றது அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும். இதை உண்டு பருகி தெம்படைந்த பிள்ளைகளாக நம்பிக்கையோடு பயணிக்க எது நடந்தாலும் என் ஆண்டவர் இருக்கிறார், எது நடந்தாலும் என் கடவுள் என்னை கைவிட மாட்டார், நான் போகிற வழியில் வரும் துன்பங்கள் சவால்களை சமாளிக்க ஒரு தைரியத்தை ஒரு ஆற்றலை ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த நற்கருணையாய் இருக்கிறது. பிரியமான சகோதரங்களே, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்டு குழம்புவதை விட ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்பதுதான் நாம் கொண்டிருக்கிற விசுவாசமாய் இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை அவர் கைவிட மாட்டார் என்கிற ஒரு நிலை. தோபித்தினுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை பாருங்கள். எல்லாம் முடிந்து விட்டது, மண்ணோடு மண்ணாய் போய்விட்டாய் என்று சொன்ன பொழுதும் கடவுளை ஒரு பொழுது நான் சபிக்க மாட்டேன் என்று சொன்னான். என்றால் கடவுள் இல்லை அல்ல, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தோபித்துக்கு இருந்தது. அதே போலத்தான் எல்லாம் முடிந்து விட்டது என்றாலும் கடவுள் என்னை கைவிடவில்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் முன்னே நோக்கி நடந்து செல்ல வைக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நிலையும் இல்லை. பிரச்சனைகள் வருகிற இடத்தில் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை, ஆற்றலை, சக்தியை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து பயணிக்க போகிறோம். அதிலும் சிறப்பாக நாம் இந்த ஜூபிலி ஆண்டை நோக்கி நடந்து போகிற பொழுது ஒருவரையும் விட்டு விடாது. எல்லாரும் என் சகோதரங்கள், எல்லாரும் என் சகோதரிகள், எல்லாரும் என் நண்பர்கள், எல்லாரும் என் நண்பிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஆசீர்வாதத்தோடு நாம் எல்லாரும் ஒன்றாய் நோக்கி பயணிக்கிற பொழுது ஒருவருக்கொருவர் நாம் பிரச்சனைகள் வருகிற பொழுது தாங்கிக் கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை பெற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் சுமந்து நாங்கள் செல்ல முடியும். நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆண்டவர் எங்கள் கூடவே இருக்கிறார், அவர் ஒரு பொழுது நம்மை கைவிட மாட்டார். ஆமேன். நாங்கள் இப்பொழுது ஜெபத்துக்குள்ளே கடந்து வர இருக்கிறோம். முடியுமானவர்கள் முழந்தால் படியிடுங்கள், இயலாதவர்கள் அமர்ந்து கொண்டே நாங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளே கடந்து வரலாம். கண்களை மூடிக்கொண்டு இந்த பிரசுத்தமான மாலை பொழுதிலுமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். நான் ஒரு பாடலை பாடுவேன். அந்த பாடலை
பாடகர் குழாமினர் அவரோடு சேர்ந்து மக்களாக்கி நீங்களும் சேர்ந்து பாடி அந்த ஜெபத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகினா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகினா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகினா. ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் படிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். தொடர்ந்து படிப்போம். நம் இயேசு நல்லவர். ஆண்டவரே இயேசுவே, நிர்மையான மாலை பொழுதிலுமாக உம்முடைய பிரசன்னத்திலே முழந்தால் படியிட்டு ஜெபிக்க நீர் தந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்ப எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் நன்மைகள் செய்யும்படியாய், ஆசீர்வாதமான காரியங்களை செய்யும்படியாய், உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த மாலை பொழுது நான் பயணிக்கிற என் பயணமான வாழ்க்கையிலே வரும் இன்னல்கள், துன்பங்கள், சவால்களை தேண்டு சோர்ந்து போய்விடாது. என் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய தருகிற நம்பிக்கையினாலே நான் எழுந்து நடப்பேன் என்கிற தைரியத்தை கொடுக்கும்படியான மாலை பொழுதாய் மாறட்டும். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என சொல்லி நீங்கள் சித்தம் கொள்கிறீர்களோ அந்த காரியம் நடப்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் முழுவதுமாய் நிரம்பி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்வதற்காய், நன்மையான காரியங்கள் செய்வதற்காய் ஆண்டவர் ஆசையோடு காத்திருக்கிறார். உன் வாய்களை திறந்து ஆண்டவரை புகழ்ந்து நன்றி சொல்லு. உன் வாய்களை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லு. காலையில் எழுந்தது முதல் இந்நேரம் வரையிலும் எத்தனை ஆயிரம் நன்மை தனங்களை ஆண்டவர் செய்திருப்பார். எத்தனை கோடான கோடி நன்மைகளை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் புரிந்து கொண்டிருப்பார். மண்ணோடு மண்ணாய் போக வேண்டிய உன் வாழ்க்கையில் இன்று ஆண்டவர் நன்மைகளை செய்து உன்னை உயரத்தில் இருக்க பண்ணி இருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை என்று நினைத்து நன்றி சொல்லு. உன் குடும்ப வாழ்க்கை நிலையை உணர்ந்து பார்த்து உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமான காரியங்களை செய்திருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை, குழந்தை
பாக்கியங்களோடு கூடிய ஆசீர்வாதத்தை, நல்ல தொழில் வாய்ப்பை, மன்மை நிறைந்த பரிசுத்தமான கல்வி நிறைந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை உன் குடும்பத்திலே உன் ஆண்டவர் செய்திருக்கிறார் அல்லவா? நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒப்புக் கொடுங்க. என்னுடைய பலவீனத்தினாலே, என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மற்றவர்களோடு பேசுகிற நேரத்தில் மக்கள் என்னை ஏளனாய் பார்த்து சிரிக்கிறார்களே, இவனுக்கு இப்படி நடக்க வேண்டும், இவளுடைய வாழ்க்கை கெட்டழிந்து போக வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து தரைக்குறவாய் பேசுகிற பொழுது, நம்மை அவமானப்படுத்துகிற பொழுது, யாரை நம்பி இந்த வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குவதென்று தெரியாது இருந்த பொழுது, ஆண்டவரே நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை தைரியத்தை கொடுத்தரே, ஆசீர்வாதத்தை கொடுத்தரே, நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான நன்மைத்தனத்தை செய்த தகப்பனே, இந்த நாளிலுமாக உமக்கு நன்றி சொல்கிறேன், உமக்கு நன்றி சொல்கிறேன். என் வாழ்க்கை நீர் செய்த ஒவ்வொரு நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி சொல்கிறேன். நீர் செய்த அற்புதமான காரியங்களுக்காய் நன்றி சொல்கிறேன். மாண்பு மிகுந்த காரியங்களுக்காய் நன்றி சொல்கிறேன். ஒப்புக்கொடுங்க, வாய்களை திறந்து ஜெபியுங்க. இந்த மாலை பொழுதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், நம் தாய் தகப்பனை ஒப்புக் கொடுப்போம், கணவனை ஒப்புக் கொடுப்போம், மனைவியை ஒப்புக் கொடுப்போம், குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுப்போம், நம் சொந்தங்களை ஒப்புக் கொடுப்போம், இந்த பங்கை ஒப்புக் கொடுப்போம், பங்கு சுவாமியாரை ஒப்புக் கொடுப்போம். இந்த இடத்திலுமாய் இருக்கிற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மழை போல பொழியப்படும்படியாய், ஆண்டவருடைய பரிசுத்தம் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும்படியாய் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேதனைகள், ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளும் எப்படி செல்ல போகிறது தெரியாத ஒரு நிலையாய் இருக்கிறது, வேதனை மிக்க நேரமாய் இருக்கிறது. உம்மை நம்பி வந்து ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையும் கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, நீரே எடுத்து நடத்துங்க. உங்களுக்கு விருப்பமான காரியத்தை செய்யுங்க. என் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை செய்ய முடியுங்க. ஆண்டவரே, ஒப்புக் கொடுங்க, நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்க. நோய் நொடிகள் தீரும்படியாக நம்பிக்கையோடு கேளுங்க. கஷ்டங்கள் போகும்படியாக, பிசாசின் கட்டுக்கள் உடைக்கப்படும்படியாக, வேதனை துன்பங்கள் போகும்படியாக, எல்லா விதமான தீயவனின் கட்டுக்கள் சல்லி சல்லியாய் உடைக்கப்படும்படியாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்பிக்கையோடு கேட்போம். நாம் கேட்கிற பொழுது நிச்சயம் ஆண்டவர் செய்வார். அன்று பேதுருவானவரை கடலில் இறங்கி நடந்து வர ஆணையிட்டு ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் ஆணையிடுவார். நன்மைகள் நடக்கும்படியாய், அற்புதங்கள் நடக்கும்படியாய், வியாதிகள் போகும்படியாய், நன்மையான காரியம் கூடி வரும்படியாய், நம் வாழ்க்கையில நன்மைகளை குலைக்கும்படியாய், வெளியில் தீட்டப்படும் சதி திட்டங்கள் உடைக்கப்படும்படியாய் ஜெபியுங்க. குடும்பத்திலே நம்பிக்கை இருக்கும்படியாய், ஒரு சமாதானம் கிடைக்கும்படியாய் ஜெபியுங்க. ஒப்பு கொடுங்க. நோய் நொடிகள் தீரட்டும், வியாதிகள் போகட்டும், துன்பகரமான காரியங்கள் நம் வாழ்க்கையிலிருந்து போகும்படியாய் ஜெபியுங்க. நம்பிக்கையோடு கேட்கிற காரியம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அற்புதமாய் நடக்கும் என சொல்லி கேளுங்க. இந்த மாலை பொழுது எல்லாருக்கும் ஒரு நன்மை பொருந்திய மாலையாக, ஆசீர்வாதத்தின் மாலை பொழுதாக, விடுதலையின் மாலை பொழுதாய் மாறட்டும். ஒரு போதும் கைவிடார், விலகினார். ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செய்பவர். ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும் நம் கூடவே பயணிக்கிற ஆண்டவராய் இவர் இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு முழந்தால் படியிட்டு மாண்பு இறை என்கிற பாடலில் பங்கு பெறுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து
பெருமை மகிமையோடு மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாக. முடிவில்லாத வாழ்வு தரும் அப்பத்தை எங்களுக்கு தந்தருளி நீர். அதிலே சகல மதுர இன்பம் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வெட்டி சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உம்மை மன்றாடுகின்றோம். அருட்திரு சூசை முனியும் போற்றி அவர் தம் திருவாய்மை போற்றி அருட்திரு தூதர் அமரர் போற்றி அவர் தம் திரு தேவன் போற்றி அருட்திரு தேவதேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி. அழகின் முழுமை தாயே அழகையின் தலைமீது தாயே உலகினில் ஒளிற்றிடவே அமலனைய மக்களி தாயே அழகின் முழுமை தாயே அழகையின் தலைமீது தாயே உலகினில் ஒளிற்றிடவே அமலனைய மக்களி தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.